தொடர்வது சிறப்புரை. மலேசியாவிலிருந்து எமது கழகத்துக்காக இங்கே வருகின்ற இலக்கியம் பேசும் ஓர் அரசியல்வாதி என்று சிறப்பு வார்த்தைகளால் பாராட்டப்படுகின்ற அன்புக்குரிய சகோதரர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள். அவர் கண்ணதாசனிலும் கம்பனிலும் நிறைந்த ஈர்ப்பும் புலமையும் கொண்டவர். இப்பொழுது இந்த மன்றிலே கம்பனும் கண்ணதாசனும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார். அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறுகின்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலை மேவிய உள மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று மெய்ப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து வக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். கற்ற பேரோடு கூடி நில்லேன், கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன், கனிவு கொண்டு உன் திருவடியை ஒரு கனவிலும் கருதிலேன், நான் நல்ல நல்லேன். குற்றமே புரிவது என் குணமாகும், அப்பெரும் குற்றமெல்லாம் குணமெனக் கொள்வது நின் அருட்குணமாகும், எண்ணில் என் குறை பொருள்தல் புரிகுவாய். பெற்றமே விழுப்பெருந்தகையின் அருறு பெற்று வந்தோக்கும் சுடரே, பிரணவாகார ஸ்வரூபமே, வேதமில் பரபிரமே, கற்றக சென்னையுள் கந்த கோட்டத்தில் வளர்த்தலமோங்கும் கந்தவேலி. இன்றைய ஆஸ்திரேலிய கம்பன் கழகத்தினுடைய நாயகராய் நம்மோடு வீற்றிருக்கின்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனா இன்று உலகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய கம்பபாரதி அவர்களே, மரியாதைக்குரிய கம்பன் கழக தலைவர் திரு குமரதாஸ் அவர்களே, நிர்வாக உறுப்பினர்களே, அருமை நண்பர் பாண்டிச்சேரி ஐயா சிவக்குழந்தை அவர்களே, மரியாதைக்குரிய பர்வீன் சுல்தான் அவர்களே, திருநந்தகுமார் அவர்களே மற்றும் காலத்தை கருத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இளமை காலம் முதலே வாரியாருடைய உரைகளை கேட்டு வளர்ந்தேன். வாரியார் அவர்கள் சொல்லுவார்கள், யார் யாருக்கெல்லாம் நான் என்ன பெயர் முடியுதோ தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கிடுவானுங்க அப்படின்ட்டு. அதை நான் அடிக்கடி உணர ஆரம்பிக்கிறேன். எனக்கு முன்னால பர்வீன் சுல்தான பேசிட்டு போயிட்டாங்க, பின்னாலே எங்கள் ஐயா கம்பபாரதி பேச போறாங்க. இரண்டு இமயங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் மத்தியில் மாட்டிக்கிற தைவான் மாதிரி இப்போ நினைக்கிறேன். இதை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஐயா பெர்ஃப்யூம், மனைவிக்கு பெர்ஃப்யூம், மனைவியை பற்றி ரொம்ப பேசுனீங்க. நீங்கள் ஆனா பிறந்து பாருங்க, தசரதோட கஷ்டம் தெரியும். ஒரு பொண்டாட்டிகிட்ட வாழ்றதே இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது 63,000 பேருக்கு அவன் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னு அவன் இடத்துல இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வர பொறுப்பான கணவன்மார்கள் இருக்காங்க, வரும்போது தவறாம மனைவிக்கு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பெர்ஃப்யூம் வாங்கல ஒரு சூட்சமாக இருக்கு பிறகு என்ன அப்படின்னா, நம்ம எதை வாங்குறோம்னு தெரியாமல் 2-3 இடத்து முகர்ந்து பார்க்குறோம்ல, அதில் முதல் பெர்ஃப்யூமுக்கும் 2வது பெர்ஃப்யூமுக்கும் முகறதுக்கு இடையில காஃபி கட்டையை கொஞ்சம் கொடுப்பான். ஏன்னா அந்த மோதில தான் அடுத்த பெர்ஃப்யூமோட வாசகம் தெரியும். ஆனால் அந்த காஃபி கொட்டை மோசமான வாசனை. அந்த மாதிரி முதல் பேச்சு முடிஞ்சு அடுத்த பேச்சு காத்திருக்கிறோம், நடுவில் இப்போ காஃபி கட்டையை கொடுத்துருக்குறாங்க. ஐயா அருமையா சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய சிவக்குழந்தைகள் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார்கள். கம்பன் விழாக்கள், கம்பன் மேடைகள், கம்பன் நிகழ்வுகள் சிறந்த சிந்தனையை தூண்டும். ஒரு சிந்தனையால் ஒரு சமுதாயத்துடைய தலையெழுத்து மாறும். சிந்தனை என்பது வெறும் சிந்தனை கிடையாது. ஒரு சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, சிந்தனைக்கு அடுத்த நிலைப்பாடு வந்து எங்கே சரியான சிந்தனைகள் இருக்கின்றதோ, எந்த தலைமுறையில் சரியான சிந்திக்கப்படுகின்றதோ அதற்கு அங்கே சிறந்த செயல்கள் பிறக்கும். அது சிந்தனை என்பது மிக மிக அவசியம். எங்கே நல்ல சிந்தனை இருக்கின்றதோ அங்கே நல்ல செயல்கள் பிறக்கும். எங்கே நல்ல செயல்கள் பிறக்கின்றதோ அங்கே ஒரு நல்ல தலைமுறை உருவாகும். ஒரு சமுதாயத்தில் தொடர்ந்து நல்ல செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அங்கே ஒரு நல்ல தலைமுறை உருவாகும். நல்ல தலைமுறை உருவானால்தான் அங்கே நல்ல தலைவர்கள் கிடைப்பார்கள். நாம தலைமுறையை ஒழுங்கா உருவாக்காவிட்டு நல்ல தலைவர் கிடைக்கவே மாட்டார்கள். ஆக ஒரு சிந்தனை என்பது வெறும் சிந்தனையாக மட்டுமல்லாமல்
சிந்தனை செயல்பாடுகளாக மாறி செயல்பாடுகள் தலைமுறையை உருவாக்கி தலைமுறையின் வாயில் நல்ல தகவல் கிடைத்தால் அந்த சமுதாயத்திற்கு நல்ல சரித்திரம் படைக்கும். ஆக சிந்தனை என்பது ஒரு நல்ல சரித்திரத்தை உருவாக்கக்கூடியது. அதை கம்பன் விழா மேடைகள் தொடர்ந்து வழங்குகின்றனர். நான் முதல்ல எனக்கு தொழில் வேறு தொண்டு வேறு. எனக்கு இது தொழிலே கிடையாது. கம்பன் மேடைகளை பேசுவது எனக்கு தொழிலே கிடையாது. நான் கம்பன் மேடைகளுக்கு வந்ததே ஓய்வுக்காக. இங்கே 2-3 நாளுக்கு நான் கொழும்பிலே போய் 2-3 நாள் இருக்கும்பொழுது என்னுடைய பணியெல்லாம் மறந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்த நிலைமை இன்றைக்கு மாறி கம்ப பாரதியால் அந்த நிம்மதியும் போச்சு. யாரென்று அறியத்தகா என்னை அரசுமாக்கி திருவக்கி திருமுடியம் தந்து அப்படின்ட்டு துரியோதன கர்ணன் சொல்லுவோம். நான் என்னை யாருன்னு தெரியும், யாரென்று அறியத்தகா என்னை அரசுமாக்கி திருவும் தந்தான். அப்படி அந்த மாதிரி கம்பன் விழாக்களில் நான் முதல்ல எனக்கு பலவிதமான நிலைப்பாடுகள் கம்பனோடு. முதல்ல வாரியாருடைய பேச்சை கேட்டு கம்பனை படித்தேன். பிறகு சென்னை நம்முடைய ராமலிங்கம் அவர்களால் அழைப்பின் பேரில் சென்னை கம்பன் கழகத்தில் சென்று கம்பனை ரசித்தேன். பிறகு கொழும்புக்கு கம்பனை காதலித்தேன். பிறகு எங்களுடைய ஐயா கம்ப பாரதியால் இப்பொழுது கம்பனுடைய பித்தனாகி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஐயா அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். கம்பன் விழாவில் கலந்து கொண்டு கம்பன் விழாவில் நீங்கள் அமர்ந்திருப்பதோ பேசாமல் இருப்பதை போல சுகம் வேறு எதுவுமே கிடையாது. 2-3 நாள் அதில் நிம்மதியாக உட்கார்ந்து இருக்கிற சுகம் இருக்குல்ல, கம்பனில் நலைந்து அந்த சுகம் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டிய அரங்கமானவர்களானே அப்படின்ற சுவை. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இன்றைக்கு பேசக்கூடிய இந்த வரலாறு ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு உருவாக்கும். ஒவ்வொரு காலத்திற்கும் வரலாறு ஒரு உருவாக்கி தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். சில நேரங்களில் சரியானவர்கள் வருகின்ற வரை வரலாறு காத்திருக்கும். ஆனால் தமிழை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள், நம்முடைய தொல்காப்பியனுக்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகள் காத்திருந்து பிறகு வள்ளுவனை நமக்கு தந்தது. ஐயா அவர்கள் சொல்வது போல சொன்னால் நம்ம தமிழ், அதாவது நம்முடைய திருக்குறள் அதிகாரங்களில் 1/3 அமலுக்கு வந்திருந்தாலே உலகத்தினுடைய அதிகாரம் தமிழுடைய கைகளிலே வந்திருக்கும். தொல்காப்பியனுக்கு பிறகு வள்ளுவனை கொண்டு வந்தது. வள்ளுவனுக்கு பிறகு ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டிலே நமக்கு கம்பனை கொடுத்தது. கம்பனுக்கு பிறகு ஏறக்குறைய 800 ஆண்டுகள் யாருமே நமக்கு தேவையில்லை. பர்வீன் சொன்னது போல ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த மாணவர்கள் பேசுகின்றார்கள். உயர்ந்த பொருள் ஐயாவுடைய வரிதான் மீண்டும். புதுசா யார்ட்டையும் வரி இல்லை ஐயா, எல்லாம் தோல் மாத்தி தான். உயர்ந்த பொருட்களை இயற்கை பாதுகாக்கும். பாரதிக்கு பிறகு நம்முடைய கம்பனுக்கு பிறகு பாரதியை தமிழுக்கு தந்தது. அதான் வைரமுத்து சொன்னார், கம்பனுக்கு பின்னால் காணாமல் போன தமிழ் 800 ஆண்டுகள் என்ன செய்தது? வரகவியே நீ வரமிருந்தாய் அப்படின்றது போல். ஏன்னா பாரதி ஒருவன் தான் வைய தலைமையை கேட்டான் நமக்கு. அதுக்கு பிற்பாடு எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை எல்லாம் பருவேன், எங்களுடைய ஐயாவுடைய குரலிலே கண்ணதாசனை பற்றி கேட்க முடியவில்லை அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். மலேசிய மேடைக்கு அவரை அழைத்தது போது கூட நான் கம்பனை பேசுவேன், கண்ணதாசனை பேசி பழக்கமில்லை வேண்டாம் என்று தவிர்த்து விட்டான். அதற்கு காரணம் என்னவென்று யாமறியேன் பராபரமி. ஒருவேளை கண்ணதாசனுடைய வாழ்க்கை சூழ்நிலை அவனை கவிஞனாக பார்த்தால் பிடிக்கும். ஏன்னா அவனுடைய ஆரம்பம் அப்படி. காமுகனும் பேசான், காமுகனும் போனான், கடவுள் நெறி பேசும் மாமுடியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார் என்று. கண்ணதாசுடைய மூலத்தை பார்த்தா வேறு திசையில் சென்று கொண்டது ஒரு கவிஞனாக தோன்றும். ஆனால் அவர்கள் ஐயா என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஐயாவில் கண்ணதாசனும் நீங்கள் சென்று அவனை கொஞ்சம் நீங்கள் பார்க்க, ஏன்னால் உங்களுடைய மொழியில் கேட்கும் பொழுது அதற்கு சக்திக்கும். அவருடைய ஆரம்ப காலம் இருந்தது வேறு. மங்கை ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையரும் புளுரல். நீங்க முதல்ல சொன்னது அவனுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால் அதுவே நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் கேட்பான். சடை தரித்த பண்டார சாமியே ஆனாலும் இடை சிறுத்த பெண்வெளியில் இடறிவிட்டார் மெத்தையிலே. கண்ண சிரிப்புக்கு கவினூறு யாத்ததுவும் கன்னி சிரிப்புக்கு களஞ்சியத்தை தூத்ததுவும் போரில் வென்று புகழடைந்த மன்னர்களை ஆட்டி வைத்ததெல்லாம் அழகியர்த்தம் கண்ணாளி என்று பாடியவன். பின்னாளில் அவன் தான் பாடுகின்றான், ராணி பட்ட பாடும் என் மேனி பட்ட பாடும் என ஞானி என செய்ததடி இன்று எமன் நாளை வந்த போதும் அது நன்று. ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வந்து தேடுதடி தேவன் அவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் இந்த நேற்று என்று அவனுடைய பாரதி சொன்னான், என் பாட்டு திறத்தால் இந்த வையம் பாலித்திட வேண்டும் என்று. அவனுக்கு பின்னால் வந்த கண்ணதாசனை பாரதியோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள். பாரதிக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கவிஞர். ஆனால் பாரதி அதை ஏற்றுக்கொள்ள கண்ணதாசன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதி என்பவன் ஒரு யுகோ புரட்சிக்காக வந்தவன், நான் இன்றாட தேவைகளுக்காக கவிதை எழுதுகின்றவன். அப்படிப்பட்ட ஒரு கண்ணதாசன் பாரதியோடு அவனை ஒப்பிட முடியாது பர்வீன். ஏனென்றால் பாரதிக்கு நாட்டு விடுதலை கை கொடுத்தது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே ஒரு தேர் வந்து பாயுது காதினிலே என்று அவனுக்கு பாரதிக்கு நாட்டு விடுதலை கை கொடுத்தது. அவனுக்கு பின்னால் வந்த பாரதிதாசனுக்கு மொழி உணர்வு கை கொடுத்தது. தாயெழு தமிழை அப்படின்னு சொல்வதற்கு மொழி அவனுக்கு கை கொடுத்தது. ஆனால் கண்ணதாசனுக்கு ஒரு விடுதலை வேட்கையோ அல்லது ஒரு மொழி போராட்டமோ எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு சமமான கவிஞர்கள் இருந்தார்கள். வாலி, பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தர் போன்ற சமமான கவிஞர்கள் இருந்தார்கள். இங்கே இவன் எழுத கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு கண்ணதாசன் எழுதினா அடுத்த நிமிடமே வாழ எழுதுகின்றான், பசி வர இங்கே மாத்திரைகள், பட்டினியால் அங்கே யாத்திரைகள் என்று. அவனுடைய வாழ்ந்த காலம் வந்து இப்படி இல்லை. ஆனால் பண்டிதர்களுடைய தலப்பாய்கள் இருந்த தமிழை பாமரர் வீட்டு முற்றத்திலே கொண்டு போய் சேர்த்தவன் இவருடைய கவியரசு கண்ணதாசன். ஐயா கூட முதல்ல பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், கண்ணதாசனை மேற்கோள் காட்டாமல் யாராலும் பேச முடியாது எங்க கம்பவாரதியை தவிர. ஏனென்றால் வாழும் பொழுது அவனே சொல்லுகின்றான், அவனுடைய கண்ணதாசனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாழும் பொழுது சொல்லுகின்றான். அவனுடைய வாழும் பொழுது கண்ணதாசனுடைய மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், வாழும் பொழுது அவனுடைய பலமும் பேசப்பட்டது, பலவீனமும் பேசப்பட்டது. நகரத்தார் சமூகத்தில் அவனை ஏற்க மறுத்தார்கள். ஆனால் அவன் இறந்த பின்பு அவனுடைய பலம் மட்டுமே இன்று வரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் அவன் அடைந்த வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. கவிஞன் யாரோன் காலக்கணிதம், கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், செல்வர்கள் கையில் சிக்க மாட்டேன், பதவி வாழுக்கு பயப்பட மாட்டேன், இகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, தாழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஆனா மிகப்பெரிய வெற்றியை அவன் செஞ்சது அவன் கண்ணதாசன் சொல்றான். அவன் வாழும்போது அவனுடைய பலவீனம் பேசப்பட்டது. கருணாக்கு பொய்த்தாலும் கவிவாக்கு பொய்க்காது. வாழும்பொழுது அவன் சொல்லுகின்றான், என்னை இப்ப பேசாதீங்க, நீங்க என்னை என் இசையில் வாழ விடுங்கள், நான் இறந்த பின்னாலே சொல்லுங்கள் நான் யார் என்று அப்படின்றான். அந்த வரி வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. இன்றைக்கு அவன் இறந்த பின்பு எத்தனையோ ஆண்டுகள் கழித்தோம். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே கம்பனும் கண்ணதாசனும் என்று அவனை மேற்கோள் காட்டி பேசுகின்றோம் என்றால் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கடவுளையும் பாடினான், காதலையும் பாடினான், காமத்தையும் பாடினான். அவனே சொல்றான், நான் இடறி விழுந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும், நடைபாதை வணிகன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம், ஊர் நடுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரும் என்னோல் வருமே, உதவாத பாடல் பலர் உணராத ஒரு மேற்பாடி ஓய்ந்தனையே பாலும் மனைவி. அவனை போல தன்னை பற்றி விமர்சித்தன் கிடையாது. ஆனா அவனை இயக்கியது நம்முடைய கம்பன். அவனை ஒத்துக்கலாம், நான் இளைய மகன் தான், மூத்த மகன் கவியரசு கம்பன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துளையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு. அவனுடைய உயிர் துடிப்பெல்லாம் இசை பாடலிலே. கம்பனும் அப்படித்தான், இசை பாடலிலே அவனுடைய உயிர் துடிப்பு.
காவிய தாயின் இளைய மகன். நான் யாருன்னா, நான் தான் காவியத்தாவுடைய இளைய மகன். அப்ப மூத்த மகன் கம்பன். அதைத்தான் சொன்னான், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெரும் தலைவன். அடுத்த வரி சொல்றான், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பெயர் இறைவன். சொல்லிட்டு கருணாக்கு பொய்க்காததுக்கு மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவன் மாண்ட பின்னால் அவரை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமான அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று மரணமில்லா பெருவாழ்வை இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் நம்முடைய கவியரசு கண்ணதாசன். எப்படியெல்லாம் வாழக்கூடாது சொல்றான். அது இன்னைக்கு நாங்கள்லாம் எங்களுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்லுகின்றான், எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கின்றேன். அவரை சொல்ல, நான் சிவக்குழந்தை வெளிநடப்பு செய்த நீ தவறா நினைச்சாதீங்க. எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன். அதனால் இப்படித்தான் ஒருத்தர் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு மட்டுமே இருக்கு. நான் 2 உலகையும் பார்த்திருக்கின்றேன். கம்பனுக்கு பிறகு இந்த மொழி இஷ்டம் போல் வளைந்து கொடுத்தது கண்ணதாசனுக்கு மட்டும். கம்பனை பாடும்போது கண்ணதாசன் சொல்வான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான் அப்படின்ட்டு. ஆனா புதிய புதிய வார்த்தைகளை தமிழுக்கு கம்பனுக்கு பிறகு கொடுத்தவருடைய வரிசையிலே கண்ணதாசனுக்கு நிரந்தரமான இடம். மொழி புரியாதவர்கள் கூட புரிய வைத்தான். அன்புள்ள அத்தான் வணக்கம், உன் ஆயிலை கொண்டால் மயக்கம். ஆயிலைன்னு உங்களுக்கு என்ன தெரியும், அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாடலை கேட்டாலே அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிலை கொண்டால் மயக்கம் அப்படின்னா காதலியோ மனைவியோ சொல்ற அப்படின்னு புரியக்கூடிய. அவன் சினிமாவில் பாட்டு எழுதிய சாதாரண கவிஞன் அல்ல, சினிமா கொட்டகைகளை பாடல் பெற்ற ஸ்தலமாக மாற்றியவர். இன்றைக்குள்ள சினிமா போல அல்ல, சினிமா கொட்டகைகளை பாடல் பெற்ற எல்லா இலக்கியங்களையும் எளிமைப்படுத்தினான். இலக்கியத்தை எளிமைப்படுத்தாமல் அவனால் பாடல் எழுத முடியாது. பட்டணத்தாருடைய ஒரு பாடல், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டி விளியம்பொழிய மாதரும் வீதி மட்டி தலைமை கைத்தலைமையில் வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டி பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே. இது பட்டணத்தாருடைய பாடல். இது ரொம்ப எளிமைப்படுத்தி சாதாரண பாமரன் புரிந்து கொள்ள கொள்கிறான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா. பட்டணத்தார் சொல்லும் போது கூட புரியாதவர்களுக்கு இவன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு புரிந்தது. ஆண்டாள் பாடுகின்றார். ஆண்டாள் பாடுகின்றால் கண்ணனை நினைத்து மைத்தளம் முழங்க வரிசங்கம் நின்றோட முத்துடை தாம தரை தாழ்ந்த பந்தற்கில் மைத்துரன் நம்பி மதுசூதனன் வந்தனை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோல். அதை படிக்காதவன் கூட கந்தன் கருணலை மத்தள மேல முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒளி ஒலிக்க கைத்தளம் பற்ற கனவு கண்டே, அந்த கனவு நனவாக வேண்டுபடி அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு பாசுரங்களையும் எளிமைப்பட. இன்றைக்கு கம்பராமாயணத்தில் தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பற்று ஏற்பட இன்னொரு காரணம், நம்மை அறியாமலே நம்முடைய இல்லங்களில் கம்பன் புகுந்து விட்டான். சினிமா பாடல் மூலியமாக அதை கொண்டு வந்து சேர்த்தவன் கவியரசு கண்ணதாசன். நம்முடைய பருவின் சொன்னாங்க 1000 ஆண்டு கழித்து இருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்வது போல இது தோல் மாற்றி தோல் மாற்றி தோல் மாற்றி கடைசி நூற்றாண்டிலே கண்ணதாசன் தோல் மாற்றி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்து. சாதாரண சினிமா பாட்டு சார், ஒரு காதல் பாட்டு, கணவன் மனைவிக்கு சண்டை. அந்த கணவன் மனைவிக்கு சண்டை வந்ததை ஒரு சாந்தியின் ஒரு சினிமா பாடல சொல்றான், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நிழலை பார்த்து. இது வந்து பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும் பர்வீன். இன்னைக்கு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஐயா பர்வீனுக்கு வந்து ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. அந்த பிள்ளைகளோட உட்காந்து. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா, வழக்கத்துக்கு அதிகமாக இப்போ ஒரு விஷயம் நான் கண்டுக்கிட்டேன், நாம் இளமையாக காட்டணும் அப்படின்னா ஆங்காங்கே ஆங்கில சொற்களை திரித்தால் நாம் இளமையாக தெரிகின்றோம். இல்லை, அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர்களோடு அமர்ந்து அவர்கள் ஈடாக அவர்களாகவே மாறி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறது மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள். சாதாரண சினிமா பாட்டு, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொட என்ற பாட்டில்
பெரிய புராணத்தை கொண்டு புதியதல்லவோ தீண்டாமை என்பது திருநீலகண்டனின் மனைவி சொன்னது. இப்படி எங்கே அவன் தொட்டாலும் இலக்கிய எளிமைப்படுத்துகிறான், எங்களுடைய மொழியை எளிமைப்படுத்துகின்றான். கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெக்கம் வெக்கம் அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். வெட்கத்துக்கும் நாணத்துக்கும் ஒரு சினிமா பாட்டை விளக்க சொன்னது ஒரே கவிஞர் கவியரசு கண்ணதாசன். அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெக்கம் வெக்கம். தன்னை தெரியாத ஒரு ஆடவன் தன்னை நோக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏற்படுவது வெக்கம். தான் நேசிக்கின்ற தன்னுடைய காதலன் தன்னுடைய கணவன் ஓரக்கண்ணால் அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு ஏற்படுகின்றது நாணம் என்று வெட்கத்திற்கும் நாணத்திற்கும் சினிமாவிலே பதில் சொன்ன ஒரே கவிஞர் கவியரசு கண்ணதாசன். இப்படி எங்கே போனாலும் ஒரு பாட்டு சார், நான் ஏன் எங்க கம்பவாரி அதுக்கு புல போக சொன்னா, நாங்கள் காணாத செய்திகள்லாம் அவரால் கண்டெடுத்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்க ஒரு சாதாரண சினிமா பாட்டு. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் இல்லை ஒரு பிள்ளை என ஏங்குவார் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் தங்கம் பாடிக்கிட்டே வந்துட்டு நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாயை காத்திருப்பேன்னு போட்டிருந்தா அவன் சாதாரண கவிஞன். தாய் எல்லாராலும் காக்க முடியும். பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் சாரி எடுத்து கொடுத்து தங்கிறதுக்கு சின்னதாக 20x20 ஒரு ரூம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு மெயிட்டை கொடுக்க சொல்லிட்டா தாயை காப்பாற்றிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தாய் மனதை காப்பது என்பது எல்லாராலும் முடியாது. அவன் தாயை காப்பேன் என்று போட்டிருந்தால் சாதாரண கவிஞன். ஆனால் இவன் விஸ்வரூபம் எடுத்து நின்ற இடம் நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காப்பேன் என்று விஸ்வரூபம் எடுத்தான். எல்லா இடங்களும் எங்கே தொட்டாலும் கூத்தன் இருந்தால் குரல் அரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ் வேந்தன் அப்படியே அடுக்கிட்டே போவான். அந்த கண்ணதாசன் தான் சொல்றான், எனக்கும் எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்பு உண்டு. செப்புவதெல்லாம் அவன் செந்தமிழாய் வருவதனால் 8க்கு மேல் நான் எடுத்து படிக்கவில்லை, இலக்கணமும் படிக்கவில்லை. 8ஆம் வகுப்புக்கு மேல் நான் எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் படித்ததில்லை. தாயார் தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்ததுவோ இந்த மொழி. கம்பனுக்கு மேலே கவிஞன் பிறப்பதில்லை, கம்பனின்றி கன்னித்தமிழ் வாழ்வதில்லை. அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பன் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ அப்படின்ட்டு அவனே ஆச்சரியப்படும். ஒருவேளை அந்த காலத்தில் அப்போ கூட செட்டியார்ன்றதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கவிதை எழுதி பேசுறேன்னு சொல்லியிருக்கலாம். அக்காலம் அப்பூரில் அவ்வெண்ணை நல்லூரில் அவன் வீட்டில் கணக்கு எழுதுனா அப்படின்னா இன்றைய ரிஜிஸ்டர் பண்ணுறேன் நான் செட்டியார்றா அப்படின்ட்டு. இந்த மாதிரி கம்பனை தொடாமல் அவனால் பாட்டு எழுதவே முடியாது. நீங்கள் காதலை கம்பனை தொடாமல் கண்ணதாசன் எழுத முடியாது. காதலன் காதலி என்ன வரி போடுறான், அழகிய மீதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவன் பார்த்து. ஒவ்வொரு இடமும் ஐயா கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னி தமிழாலே உன் புகழ் கூட வேண்டும். அதே மாதிரி காதல் காதல் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, இப்படி எல்லா இடங்களும் எங்கே தொட்டாலும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா. எந்த காதல் பாடம் எடுங்க, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா, காளிதாசன் சகுந்தலை எல்லா இடங்களிலும். அது இலக்கியத்தை எளிமைப்படுத்தணும். ஏவிஎம் ராஜனும் சிவாஜி நடிச்ச ஒரு படம். அந்த படத்தில் பொன் பார்க்க போறாங்க. யாரை பொன் பார்க்க போறாங்கன்னா ஏவிஎம் ராஜனுக்கு பொன் பார்க்க போறாங்க. சாந்தி ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், அன்னை நினைக்கிறேன். ஆனா பொன் பார்க்க போறது அந்த பெண்ணுக்கு சிவாஜி மேல காதல். பெண் பார்க்க போறது ஏவிஎம். இந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறேன். இன்னைக்கு பாட்டு எப்படி நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு. நான் கொஞ்ச நாள் சொல்லிக்கிறேன். ஐயா ஒரு வாட்டி சொன்னாங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கும் அந்த பாடத்தில் நான் இப்படி தான் காமிச்சுக்கிறது. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். அந்த பாட்டு எங்களை மாதிரி பூமர்ஸ்க்கு தெரியும். ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், அவள் சுயவரம் காண மன்னவர் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தார். மன்னவரெல்லாம் வந்துவிட்டார், அந்த மன்றம் நிரம்பியது. எந்த மன்னன் மாலை தோளில் விழுமென ஜானகி காத்திருந்தால் ஆசை ஒரு புறம், நாணம் ஒரு புறம், கவலை ஒரு புறம், அவள் நிலைமை திரிபுறம் அப்படின்ட்டு எந்த இடத்தில் நம்முடைய சுயவர மண்டபத்தில்
ஒவ்வொரு மன்னர்களும் சென்று அந்த வில்லை உடைக்கும் பொழுது நான் நேசித்த அந்த கன்னிமாடத்தில் இருந்து அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கலா என்று பார்த்த அந்த ராமன் தான் வில்லை உடைக்கின்றானா என்று சீதை எந்த மனோநிலையில் இருந்தாலோ அதை இங்கே வந்து போடுகின்றான். ஆசை ஒரு புறம், நாணம் ஒரு புறம், கவலை ஒரு புறம், என் நிலைமை தெரியும். எந்த இடத்தில் தொட்டாலும் அடுத்து வருகின்ற தலைமுறை வந்து இந்த கண்ணதாசன் ஒரு கவிதையோடு முடிச்சிடலாம் ஐயா. நீங்க அதை வச்சு நீங்க கம்பனை படிங்க. அப்படி காலமெனும் ஆடியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட். 10,000 பாடல்கள் முத்தாக எள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் விருத்தாக வில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும். அவருக்கு அந்த போதை என்ற வார்த்தை வராட்டி அவரால் பாட்டு எழுத முடியாது. வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடு போனான்ட்டு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை மிகுந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி என்று சொல்லி அதற்கு அடுத்து தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னது ஒரு வாசகத்தை கேட்டு 2 விஷயம் சொன்னாயா. எந்த விஷயம் தெரியல. ஒன்று சொன்னா ஏரிக்குமா முதுகுல நான் கொண்டு போய் ராமன்ட்ட விட்டுறேன், அதெல்லாம் வேணாம், எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லுக்கு மாசு என்பதால் விட்டுட்டு அப்படின்னா அதற்கப்புறம் வந்து என்னை கைப்பற்றிய வைகல்வா இந்த பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் திருச்செவி சாற்றுவா. அப்படி இந்த 2 விஷயத்தையும் தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்தி. அண்ணனோடு தம்பியர்கள் 4 5 6 ஆனவிதம் காரி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி அப்படியே ஒவ்வொரு இதும் அதோட பருவினுக்கு படித்த வரி அடுத்தது கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பல்லமிடும் ராகவனின் நம்பு இது பாடல் அல்ல உண்மை என்று சொல்லிட்டு கடைசியா முடிக்கின்றான். கம்பன் எனும் மாநதியில் கால்நதியை ஆவுகின்றன எண்ணுகிறேன் பாட்டு எழுதும் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பான். எங்கே நீங்க போனாலும் தோல் கண்டார் தோலை கண்டார், அங்கே கண்ணதாசன் அவர் கம்பர் போட்டார்னா இவன் சினிமாவில் போடுறான் தோல் கண்டார் தோலா கண்டார் தோளில் இரு கிளியை கண்டேன் அப்படி எல்லா பாடல்களும். அதே மாதிரி திருமண காட்சி முன்னெல்லாம் எனக்கு யாழ்ப்பாணத்தில் தெரியல ஐயா. முன்னெல்லாம் எங்கள் ஊரில் மலேசியாவில் கல்யாணம்னா பந்தல் போட்டு பெரிய ஒரு குழாவில் சினிமா பாட்டு போட்டு அதிலும் குறிப்பாக பூ முடிப்பால் இந்த பூங்குழல் பாட்டு போட்டால் தான் எங்கள் ஊரில் கல்யாணம் நடந்த மாதிரி தெரியும். ஆனால் இப்போலாம் எங்கள் ஊரில் கல்யாணம் நடந்து எங்களுக்கே தெரிய மாட்டேது, பக்கத்தில் இருக்க எங்களுக்கே தெரிய மாட்டேது. முன்ன வந்து இந்த பாட்டு எல்லா வீட்டிலும் ஓடும் பருவீன். அதில் அண்ணன் தம்பி இருக்கிற வீடாக இருந்தால் 2 பாட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள்னு அந்த கிராமத்துக்கே தெரிஞ்சிடும் கல்யாணம் வீடுன்ட்டு. அதில் பூ முடிப்பால் இந்த பூங்கொல்லி புது சீர் பெறுவாள் அப்படின்ற பாட்டில் அந்த கடைசி சரணம் வரும், மாதரார் தங்கள் மகன் என்று பார்த்திருக்கு. அது எங்கேருந்து வந்த வரினா கம்பன்லேருந்து வந்தது தான். அந்த திருமண காட்சியில் எல்லா கோசலையின் மனத்தை உட்கார வேண்டி கம்பன் போடுகின்றவர். இப்படி எல்லா நிலைகளிலும் வசந்த மாளிகை படத்தை எடுத்துங்க. வசந்த மாளிகையில் படத்தில் ஒருவர் அன்னத்தை தொட்ட கைகளினால் மது இன்னத்தை இனி நான் தொடமாட்டேன், உள்ளம் இருப்பது உன்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன்ட்டு அடுத்து உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் அப்படின்னு தான் அங்க வந்தது. எங்க இந்த இப்பிறவிக்கு மாறை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் சொல்வாயினி உன்னையெல்லாம் வேறு ஒரு பெண்ணை நான் உள்ளத்திலும் தொடமாட்டேன். எல்லா இடங்களிலும் நீங்க எங்க போங்க அவனுக்கு ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லட்சுமணன் குதிக்கிறான். சிங்கத்துக்கு இடுவதை சில நாய்க்கு இடுவதா நான் உடனடியே முடிச்சிடறேன் அப்படின்னு. உடனே ராமன் சொன்ன நதியின் பிழை என்று நறும்புணல் என்மை விதியின் பிழை என்னை வெகுண்டது அப்படின்னு கம்பன் சொன்னதுதான் இங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை இருவர் மீதும் குற்றமில்லை காலம் செய்த குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. இப்படி எல்லா இடங்களும் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. எங்களுடைய கம்பவாரதி அதுக்கப்புறம் கம்பெனியும் கொஞ்சம் தொடுவார் என்று. ஏனென்றால் கம்பவாரதி தொட்டால் வீழ்ச்சி இன்னும் இதைவிட விசாலமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு உலக மகளிர் தினம் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சரிய பெற்ற தாயார் தனக்கே எரிய தரலூட்டும் என்று பட்டணத்து சுவாமிகள் சொன்னது போல் இன்றைக்கு உலக மகளிர் தினம். நான் எல்லா ஆண்கள்கிட்டையும் சொல்றது ஒன்றே ஒன்று தான் ஐயா. பெண்கள் சொல்லுவாங்க நான் பூவோடு பொட்டோடு இறந்து போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையை அவங்களுக்கு நிறைவேற விடவே கூடாது. நான் என் மனைவிகிட்ட சொல்றதெல்லாம் நான் முதல்ல போயிடுறேன் நீ பிறகு வாமா, ஏன்னா எனக்கு ஒண்டியா இருக்க பயம். கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணால் ஒரு குடும்பத்தை பல ஆண்டுகள் வழி நடத்த முடியும்.
ஆனால் மனைவி இல்லாமல் ஒரு குடும்பத்தை வழிநடத்துவது என்பது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயம். பல ஆண்களுக்கு வீட்டில் துண்டு எங்க இருக்குன்னே தெரியாது. எந்த டேப்லெட் போடுறது பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. என்றைக்கு வைரமுத்து என்றைக்கு பொண்டாட்டி என்ன, இன்னும் 2 நிமிஷம் முடிச்சது, என்றைக்கு பொண்டாட்டி என்னை விட்டு போனாலோ அன்றைக்கே என் பொழப்பு திண்ணைக்கு வந்தாச்சு. நாய் தின்னும் கவலத்தில் 4-5 நாய் தின்னும் சோற்றில் 4-5 கவலத்தை எனக்கு எடுத்து வச்சா இறக்கமுள்ள என் புள்ள. அது மனைவி இல்லைன்னா முடிஞ்சு. தாயின் வாழ்வு முடிந்து போனால், தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. தாயின் வாழ்க்கை முடிந்து போனால் தந்தைக்கென்று யாருமே இல்லை. அதனால் பெண்களுடைய தியாகம் கணக்கில் இருக்க முடியாது. அதாவது தன்னை தேய்த்து மனம் பரப்பும் சந்தனமாய், தமிழ் தோய்த்து சந்தமிடும் கவிதையுமாய், தனையுருக்கி ஒளி நல்கும் வர்த்தியுமாய், தமிழ் குலத்தை தலைக்க வைக்கும் வாழையுமாய் விளங்குகின்ற தமிழ் நம்முடைய பெண்களுடைய பாங்கு அளப்பரியது. இன்றைக்கு அவர்களை கொண்டாடுகின்ற நாள், எல்லா நாளும் பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், இன்றைக்கு அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். போற போக்கில் ஒரு சாதாரண கவிஞர் செய்யும். நான் ஏன் எங்களுடைய கம்பவாதி கண்ணதாசை தொட வேண்டும் என்று சொல்கின்றேன். அவன் வெறும் கவிஞன் அல்ல, சத்தியம் பேசிய கவிஞன். அவனுடைய பலவீனம் பேசப்பட்டது. பலவீனமாக இருந்த அருணகிரிநாதரையே ஏற்றுக்கொண்ட சமுதாயம் தான் இந்த சமுதாயம். போற போக்கில் ஒரு சினிமா பாட்டு சொல்ல முடிக்க, போற போக்கில் இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய நிலையை குறித்து ஒரு ஆழமாக சிந்தித்த தீர்க்கதரிசி ஒரு பாட்டு எழுதுனா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு எழுதினா, பெண்கள் காலம் இது காலம் இது. பெண்களை ஏன் சொன்னா, அவங்களுக்கு நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில். பெண்ணாக பிறந்து விட்டால் நிம்மதியே கிடையாது. ஒரு பாட்டில், சும்மா ஒரு சாதாரண சினிமா பாட்டில் அசால்ட்டா சொல்லிட்டு போறோம். அன்னைக்கு கேட்கும் போது சினிமா பாடல் போல இருந்தது. அன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் இன்னைக்கு உட்கார்ந்து பாடும்போது, காலம் இது காலம் இது, கண்ணுறங்கு மகளே காலம் இதை தவறவிட்டால் கண்ணுறக்கமே. அவனுக்கு பாருங்க அப்பயே தெரிஞ்சிருச்சு, இப்ப நமக்கு பிளே ஸ்கூல்லாம் வரும் அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. 4 வயது ஆன பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுதும் பாட சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல். முடிச்சா இப்ப எல்கேஜியில் எங்க ஊர்ல எல்லாம் 3 வயசு, இங்க ஆஸ்திரேலியா எப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல 3 வயசுல அனுப்பிடுறாங்க எல்லாம் பிளே ஸ்கூலுக்கு. இங்க வீட்டில் விளையாண்டு இருக்கிறது அங்க போய் முன்ன வந்து சொன்னான், பிள்ளை என்னது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இப்ப அன்னை வளர்க்கறது இல்லை, ஆயா தான் வளர்க்கிறான். 3 வயசுல பிளே ஸ்கூலுக்கு, அடுத்து மெட்டர்னிட்டியிலிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க பிள்ளைக்கு நேரா. 4 வயது ஆன பின்னே பள்ளி விளையாடல், நாள் முழுதும் பாட சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல். அதுக்கப்புறம் முடிஞ்சு. 2 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி, 7 மொழிகளுடன் போராட சொல்லும்படி. அதுக்கப்புறம் மாறும் கன்னிமனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பது முடிச்சா. அது தான் நினைத்த காதலனை சேர வரும்போது, அவன் நம்ம பையன் இல்லை வேணா விட்டு அப்படின்னு அப்பா நிப்பாட்டிட்டாருன்னா அப்பயும் தூக்கம் வராது. தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை மறுத்து விட்டால் தூக்கம் என்பது ஏது. அதுக்கப்புறம் பரவாயில்ல, கல்யாணமும் நடந்துருச்சு. மாலையிட்ட கணவன் வந்து சேலை தொடும்போது மங்கையரின் தேனிரவில் தூக்கம் என்பது இது. அப்பையும் தூக்கம் கிடையாது. அது முடிஞ்சு 2 திங்களிலும் பிள்ளை பெறும்போது அன்னை என்று வந்த பின்பு தூக்கம் என்று கடைசியாக போகிறது தூக்கம். அப்படின்னா பெண்ணாக பிறந்தவருக்கு 2 முறை தான் தூக்கம். ஒன்று குழந்தையா இருக்கும்போது தூங்கு, இல்லைன்னா இதெல்லாம் முடிஞ்சு கை நடுங்கி கண்மறைந்து காலம் வந்து தேடும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக செல்வோம் அப்படின்ட்டு அந்த பெண்ணாக பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் தூக்கம் என்பது 2 முறை தான் வரும் என்பதை அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு சினிமா பாட்டில் சொல்லி சென்ற கவியரசு கண்ணதாசனும் கவி சக்கரவர்த்தி கம்பனும் இந்த சமுதாயத்தால் என்றும் நினைக்கப்படுவார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.